ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் நன்மையை பெற்ற ஜனங்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம். எவ்வளவோ நேசித்தேன், ஆனாலும் கூட இன்றைக்கு என்னை மறந்து விட்டார்களே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கின்றார், மகனே மகளே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களை மறவாதபடி நினைத்தருளி ஆசிர்வதிக்கிற ஒரு தகப்பன் உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார், அவர் உங்களை வாழ வைப்பார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது ஐயா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளின் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். தகப்பனை, சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். இவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே காரணம் இல்லாத குழப்பங்கள், போராட்டங்கள் வராதபடி உம்முடைய சமாதானம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக. நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். ஆமேன்.